சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் என்பது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது சேலம் மாநகரின் காவல் தெய்வமாகவும் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கமாகவும் திகழ்கிறது. இந்த கோவிலுக்கு ஏன் கோட்டை மாரியம்மன் என்று பெயர் வந்தது தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் ஒரு வலிமையான மண் கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் காவல் தெய்வமாக இந்த அம்மன் விளங்கியதால் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இன்று அந்த கோட்டை மறைந்து விட்டாலும் அந்த இடத்தின் பெயரும் அம்மனின் பெயரும் நிலைத்து நிற்கின்றன. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி சேலத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவர் இந்த கோவிலின் அருகில் உள்ள மைதானத்தில் உரையாற்றினார். சேலத்தின் தேசபக்தி உணர்விற்கும் இந்த கோவில் ஒரு சாட்சியாக இருந்துள்ளது. உலக புகழ்பெற்ற ஆடித்திருவிழா சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா தமிழகத்திலேயே மிகவும் பிரபலம். இந்த விழாவின் போது சேலத்தை சுற்றியுள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ கொண்டு செல்லப்படும். இந்த திருவிழாவின் போது ஊரே விழாக்கோலம் பூணும். குறிப்பாக வண்டி வேடிக்கை போன்ற நிகழ்வுகள் சேலத்தின் தனித்துவமான